இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேங்க. அந்த செய்தியை பார்த்தோன்னா, என்னங்க செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்குது, என்னங்க அவ்வளோதானா, வெளியே விட்டுருவாங்களா, கிட்டத்தட்ட 300 நாளுக்கு மேலே ஜெயிலில் இருக்காரு, வெளியே வந்துடுவாரா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா இது செந்தில் பாலாஜிக்கு போட்ட மிகப்பெரிய ஸ்கெட்ச் அப்படிங்கிறது புரியுது. மன்னிப்பு மட்டும்தான் இங்கே அமலாக்கத்துறை கேட்டிருக்கு. ஆனால் பின்னாடி இந்த அமலாக்கத்துறை பார்த்த அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலையை பற்றி இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் படித்தேன், கொஞ்சம் புரிஞ்சதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இடி சம்மந்தப்பட்ட வழக்கில் 2 விஷயத்தை மட்டும் செஞ்சு தான் ஜாமீனில் வெளியே வர முடியும். செந்தில் பாலாஜி இந்த 2 நோக்கி தான் முயற்சி பண்ணுறோம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மருத்துவ காரணங்களை சொல்லி ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுறாரு. சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், நெஞ்சு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு சார், அதாயிடுச்சு சார், இதாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி மருத்துவ காரணங்களை சொல்லி ஜாமீன் கேட்டார். உச்சநீதிமன்றம் போய் வரைக்கும் அந்த மருத்துவ காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படல, நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் செந்தில் பாலாஜி வேற ஒரு ஆங்கிளில் ட்ரை பண்ணுறாரு. தான் குற்றமற்றவர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் ட்ரை பண்ணி ஜாமீனுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வேற ஒரு ஆங்கிளில் ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ காரணங்களை சொல்லி ஜாமீன் கேட்டது ரத்து செய்யப்பட்டதுனால ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கேங்கண்ணா, என் மேலே எந்த வழக்குமே இல்லை, இந்த வழக்கு ஒரு புனையப்பட்ட வழக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன் வச்சு கீழமை நீதிமன்றத்திலேருந்து ஒரு வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கார் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கேட்டு. இது பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன இந்த காரணமானது ஏற்றுக்கொள்ளப்படல, ஜாமீன் தொடர்ச்சியாக மறுக்கப்படுது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இதை தள்ளுபடி பண்ணிட்டார். அந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 300 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருக்கீங்க போல, ஜாமீன் கேட்குறீங்க, ஜாமீன் கொடுக்க முடியாது, ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கீங்கல்ல, உங்கள் வழக்கை 3 மாதத்துக்குள்ளே விசாரித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஒரு உத்தரவு போடுறாங்க. 3 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கு முடிஞ்சிடும் சார், உங்களுக்கு ஜாமீன் தரமாட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை செந்தில் பாலாஜி தரப்பு ஏற்றுக்கல. ஏன்னா அந்த வழக்கு 3 மாதத்தில் முடிஞ்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல, 3 மாதத்தில் அந்த வழக்கு முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு ஆசைப்படுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் போகிறாங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தன்னோட தீர்ப்பை தெளிவாக சொன்னதுனால, இவர் உச்சநீதிமன்றம் போனதுனால இந்த தீர்ப்புக்கு இப்போ இடைக்கால தடை இருக்குது. அதாவது இந்த வழக்கு விசாரணையானது இப்போ நடைபெற முடியாத நிலையில் இருக்குது. ஏன்னா இந்த உத்தரவை எதிர்த்து தான் அவர் மேல்முறையீடு போயிருக்காரு. ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் போயாச்சு. உச்சநீதிமன்றம் என்ன பார்க்குதுன்னா, என்னப்பா எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் தரப்பு நியாயத்தை ஒரு மனுவாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஃபர்தராக எல்லா வழக்கிலும் இதை செய்வாங்க. எதற்கு நீதிமன்றம் வந்தீங்க, கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக எழுத்து வடிவில் நீதிமன்றத்துக்கு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் விசாரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வழக்கிலுமே நீதிமன்றம் அந்த மனு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவுபடுத்துவாங்க. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு சில காரணங்களை சொல்லி மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஆப்போசிட் யாருப்பா, ஈடியா, சரி ஈடிக்கு ஒரு நோட்டீஸை போடு, ஈடி இந்த மாதிரிலாம் விஷயங்களை சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிற, ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணு, நீங்கள் சொல்கிற 2 பதில் மனு அடிப்படையில் அந்த வழக்கில் என்ன மாதிரி விஷயங்களை நகர்த்தி கொண்டு போகலாம், இந்த மாதிரி வாதங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு சில தீர்ப்புகளை கொடுக்க முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி 2 தரப்புட்டையுமே பதில் மனு கேட்குறாங்க. செந்தில் பாலாஜி தரப்பு ஏப்ரல் 1ஆம் தேதியே இந்த நோட்டீஸ் ஈடிக்கு அனுப்பிடுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புலேருந்து ஈடி என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நோட்டீஸுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி ஒத்தி வச்சிட்டாங்க. 28ஆம் தேதி ஈடி என்ன பண்ணுதுன்னா, நைட்டு இந்த பதில் மனுவை தாக்கல் பண்ணுது. 29 காலையில் என்ன சொல்லுது, சார் மன்னிச்சுங்க சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார், பதில் மனு எங்களால் தாக்கல் பண்ண முடியல, கொஞ்சம் சூழல் காரணமாக பண்ண முடியல, நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் கொஞ்சம் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே ஈடி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக என்ன சொன்னாங்க, சார் ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கேன் சார், என்னை கொஞ்சம் வெளியே விடுங்க அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புலேருந்து வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. அதற்கு ஈடி தரப்புலேருந்து என்ன வாதம் முன்வைக்கப்பட்டுச்சுன்னா, சார் செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சராக இல்லை சார், ஆனால் எம்எல்ஏவாக இருக்கார், இவர் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கார், செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்குது, நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த அத்தனை ஆதாரங்களையுமே செந்தில் பாலாஜி வெளியே வந்தார்னா அழிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீதிபதி என்ன பார்க்குறாரு, இல்லைப்பா நீங்கள் சொன்ன 2மே நான் கேட்டுக்கிட்டேன், ஈடி நேற்று நைட்டு தான் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கு, கொஞ்சம் டிலே தான் பண்ணியிருக்கு, ஆனால் மன்னிப்பு கேட்டுருச்சு, அந்த பதில் மனுவை நாங்கள் ஒன்றும் படிக்கலை, படித்து முடித்த பிறகு இந்த வழக்கில் ஒரு முடிவுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி மே 6ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிட்டாங்க. இதில் தாங்க ட்விஸ்ட் இருக்குது. இந்த மே 6ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருமா, இந்த வழக்கில் நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கலனா செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
மே 18ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறையை நோக்கி போகுது. ஸோ கோடை விடுமுறையில் நீதிமன்றம் வந்து எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடாது. ஸோ மே 6ஆம் தேதி மட்டும் சொல்யூஷன் கிடைக்கலன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கு அப்புறம் ஜூலை 7க்கு மேலே அது எப்போ அந்த வழக்கு மறுபடியும் லிஸ்ட் அவுட்டில் வருதோ அப்போ தான் அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைக்கும். ஸோ இங்கே பதில் மனுவை முன்னாடி ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதி தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வழக்கு ஓரளவு கொஞ்சம் முடிஞ்சிருக்கும். மே 6ஆம் தேதிக்குள்ளே ஒரு சொல்யூஷன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் கிடச்சிருக்கும். ஒன்று ஜாமீன் கிடச்சிருக்கும், இல்லை ஜாமீன் கிடைக்காம இருந்திருக்கும், ஏதோ ஒரு முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கும். இந்த பதில் மனுவை லேட் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் 50% கொண்டு வந்து வச்சு மிச்சம் 50% பார்த்தீங்கன்னா அந்த 1.5 மாதம் வந்து அந்த கோடை விடுமுறைக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதில் மனுவை சட்டத்தோட ஓட்டையை நேக்கா பயன்படுத்தி அமலாக்கத்துறை டிலே பண்ணியிருக்கு. அந்த டிலேக்கு தான் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கே தவிர செந்தில் பாலாஜி வழக்கில் எந்த விதமான மன்னிப்பும் கேட்கல. அந்த பதில் மனுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதம் மேலே ஜெயிலில் வைக்கிறதுக்கு அமலாக்கத்துறை ஐடியா பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில், அந்த வழக்கு சார்ந்த விஷயத்தில், அவர் விடுதலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுதான் முழுமையாக நடந்துகிட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.